ஸோ இதான் மெயின் ஃபேப்ரிக். ஸோ உங்கள் லென்த் எதுவோ ஹைட் எதுவோ ஹிப்லேருந்து வேஸ்ட்லேருந்து எந்த எந்த இடத்துல நீங்கள் வந்து பெல்ட் போடுவீங்களோ அந்த இடத்துல உங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக்கை. நான் 32, ஸோ அதனால் 33 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மேலே க்ராப்புக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்தீங்க 1.5 இன்ச், அந்த அலவன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துருங்க. ஸோ 1.5 இன்ச்லேருந்து நான் வந்து 3 இன்ச்சாக டிவைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாக்ஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கணும். 2 இன்ச் பாக்ஸ்னால் 2 இன்ச் மெஷர் பண்ணிக்கணும் ஆல் ஓவர் தி வேஸ்ட். எனக்கு வந்து 3 இன்ச் பாக்ஸ் வேணும். ஸோ அதனால் வந்து நான் 3 இன்ச்சாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அதர் ரெண்டுலேயும் வந்து நீங்கள் நான் இதில் 1 இன்ச் தான் இருந்துச்சு. ஸோ 1 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 சைட் நடுவில் இருக்க 3 இன்ச்சை வந்து அவுட்டர் சைடு, ஸோ ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு அப்படி ஃபோல்ட் பண்ணணும். நீங்கள் அடுத்த 3 இன்ச் உள்ள லைனை வந்து ரைட் சைடுக்கு நீங்கள் மார்க் பண்ண இன்னொரு 3 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு கீழேயும் பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொக்கேட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறது பஃபியாக இருக்கிறது வரும். ஸோ அதே மாதிரி மிட் பாயிண்டில் இருக்க 3 இன்ச் எடுத்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும், திருப்பி அதுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மார்க்கிங் வருதோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடும். ஸோ இந்த மார்க்கிங் எடுத்து அடுத்த 3 இன்ச்சில் வந்து நீங்கள் பின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வந்து உள் சைடும் வந்து பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ 1 பாயிண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட், இன்னொரு பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே ஃப்ளீட் பண்ணிவிட்டு இதே மெஷர்மெண்ட் நீங்கள் கீழேயும் ஃப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து பாக்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் கீழேயும் அதே மாதிரி எடுத்து ஃப்ளீட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டேன். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து அழகாக நிற்கும். மேலே வந்து 1/4 இன்ச்சுக்கு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இன்னொரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்க. 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஹாரிசாண்டல் தைச்சிட்டிங்க. வேர்ட்டிக்கலாக வந்து நான் ஒரு 4 இன்ச் வரைக்கும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ லாங் வேண்டான்னா நீங்கள் ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு லாங் இது பாக்ஸ் வரணுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து நான் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 4 இன்ச் வரும்போது லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் போயிடுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டிச்லேருந்து அப்படியே வரலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பேனல்ஸ்க்கும் வந்து பாக்ஸ் பேனல்ஸ்க்கும் வந்து நான் 4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா ஒரு 2 இல்லை 2.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் பட்டி மாதிரி வச்சு இதை வந்து ஸ்கர்ட்டாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்கர்ட்டாகவும் பண்ணலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து பிரின்சஸ் கட் அந்த இது பண்ணியிருக்கேன். டாப் கட் பண்ணியிருக்கிறத நான் இதோட அப்படியே அட்டாச் பண்ணுறேன். பாக்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு
இது மெயின் ஏன் நான் இத அட்டாச் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி மெயின் கான்செப்ட்டே வந்து ஸ்கர்ட் தான். இதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டோ இல்லை க்ராப் டாப்போ போடுறதுக்காக தான் இந்த இது டிசைன் பண்ணேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஹிப் தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஸ்கின் தெரியக்கூடாதுன்னு நினச்சி